98% காந்த ஆதிக்கத்தை உடைத்த மோடி 7280 கோடி மதிப்பிலான மாஸ்டர் பிளான். இது சாதாரண செய்தி இல்லை. சீனாவை அதிர வைத்த இந்தியா. இந்த திட்டம் உங்க ஈவி கார், ஸ்மார்ட் போன்ல இருக்கிற முக்கிய விஷயத்தை மாத்த போகுது. அடுத்த 60 வினாடியில் முழு உண்மையும் சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஈவி கார், லேப்டாப், ஏன் ராக்கெட்ல இருக்கிற முக்கியமான ரேர் எர்த் நிரந்தர காந்தங்கள் 90% எங்கிருந்து வருது தெரியுமா? சீனா. ஆமாங்க, உலகமே அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? நம்ம கிட்ட 6.9 மில்லியன் டன் அரியவகை உலோக இருப்பு இருக்கு. இருந்தாலும் அதை காந்தமா மாத்த உற்பத்தி திறன் இல்லாம சீனாவுக்கு அடிபணிஞ்சோம். அவங்க ஏற்றுமதியை நிறுத்தினா நம்ம ஈவி கம்பெனிகள் ஸ்தம்பிச்சு போயிடும்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பெரிய திருப்புமுனை. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒரு சரித்திர முடிவு எடுத்திருக்கு. ரூபாய் 7280 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இதோட டார்கெட் என்னன்னா, அடுத்த 3 முதல் 4 வருஷத்துக்குள்ள இந்த முக்கியமான காந்த உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவடைய வைக்கணும். நம்ம கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கிற ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள் இனி சீனாவை நம்பி இருக்க வேண்டியதில்லை. இந்த காந்தங்கள் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? நீங்க பார்க்குற காற்றாலை டர்பைன், விண்வெளி கருவிகள், போர் விமானங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் பவர். சீனா இந்த மேக்னெட்டை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்தி வந்துச்சு. ஆனா இந்த 7280 கோடி திட்டத்தின் மூலம் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளரா உருவெடுத்து சீனாவோட ஆதிக்கத்துக்கு ஆப்பு வைக்க போகுது. இதுல ரூபாய் 6450 கோடி ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்கன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்கன்னு. இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் நிஜமான ஆத்ம நிர்பார் பாரத். இந்த திட்டம் வெற்றியடைஞ்சா நம்ம இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நம்ம பொருளாதாரம் ரொம்பவே பலம் பெறும். அடுத்த 2030க்குள்ள இந்தியாவோட காந்த தேவை 2 மடங்காக போகுது. இப்போ எடுத்த இந்த முடிவு நம்ம எதிர்கால டெக்னாலஜிக்கு ஒரு சூப்பர் ஃபவுண்டேஷன். சீனாவின் இந்த ஆதிக்கத்தை இந்தியா உடைப்பது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியணும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ரூபாய் 7280 கோடி திட்டம் மறக்காதீங்க.